கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அப்பாவோட கிருபை தயவு அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபங்கள் கூட. ஆமென். நீங்கள் எனக்காக ஜெபித்ததுனால, அவருடைய கிருபை என்னோடு கூட இருந்ததுனால நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். இந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னார் இல்லையா? அந்த சொன்னவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லி முந்தின வீடியோவில் சொல்லிட்டோம். சொன்னவர் யாரு, எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வாங்க வேதத்திலிருந்து பார்க்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆமென். கேட்கிற யாவருக்கும் ஆமென் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் இவர் யாருன்னா, சொன்னவர் யார்? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். நமக்கு சொன்னவர் யாருப்பா? எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் தருகிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன். ஆமென். இவர் எப்படிப்பட்டவரா நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதே நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆமென். சொன்னவர் யாரு, எப்படிப்பட்டவரா? இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவர் சொல்றாரு, நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லி. அது மாத்திரமில்ல, பாருங்க 3வது வசனத்தை பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல, வெளிச்சத்தை உண்டாக்கினவர் அவரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சமுத்திரத்தை உண்டாக்கினவர் அவரு. அல்லேலூயா. காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் அவர் உருவாக்கினவர் அவரு. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எதை விசுவாசிக்கிறோம், எதை நம்புகிறோம்? அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்புறோமா? அதுதான் சொல்றேன். சொன்னவர் யாருப்பா? எல்லாருக்கும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வேன். மத்த எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல 5வது வசனம், 7வது வசனம், 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறாரு வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் சொல்றாருங்க. சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கினவர் சொல்றாருங்க. சமுத்திரத்தை உண்டாக்கினவர் சொல்றாருங்க. நாம் பார்க்கிற காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் உண்டாக்கினவர் சொல்றாருங்க. ஏன்? அவர்தான் நம்மை உண்டாக்கி சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் 21வது வசனத்துல, நம்மை அவர்தான் சிருஷ்டித்தாரா. எப்படி சிருஷ்டித்தாரா? அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியையும் அவர் நம்மை சிருஷ்டித்தார். நம்மை சிருஷ்டித்தவர் நமக்கு சொல்றாருங்க. நம்மை படைத்தவர் நமக்கு சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம அந்த வார்த்தைகளை நம்புறோமா? அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோமா? அந்த விசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய இதயத்தில் இருக்கிறதா? நம்முடைய அந்த விசுவாசமுள்ள வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது உன் வாயை திறந்து எதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, எதெல்லாம் கேட்கிறீங்களோ, வசனம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம், நீங்களும் சாதிக்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நல்லா இருப்பீங்க என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். God bless you. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Thank you. Praise the Lord.